மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வையை திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மூத்த பேராளுமைகள் தொடர் மகேந்திரன், பாமையனன், காளிதாசன், வானகம் ரமேஷ், இன்னும் இந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் இங்கே பெருவாரியாக அமைந்திருக்கிற அத்தனை குழந்தைகள், தாய்மார்கள், அத்தனை பேருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது இந்த விருது கொடுத்தது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய இங்கே முன்னாள் வங்காரி மாத்தாய்களும் ஆகச்சிறந்த பேராளுமைகள் பல பேர் இங்கே இருக்கிறத பார்க்கும்போது, இந்த அரங்கை பார்க்கும்போது அத்தனை பேரும் கும்பிட்டு வணக்க தோன்றுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. சேதுபதி இப்படியான ஒரு பல்வேறு மக்களை திரட்டி இருப்பது இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு தேர்வாக எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலே நான் வெறும் ஒரு திருவிழாவாக சில செய்திகளை சொல்லிவிட்டு போகணுங்கிற ஒரு விஷயங்களோட நினைச்சு வந்தா, இங்க நீங்க நிறைய செய்திகளை எனக்கு கொடுக்கிறதும், நீங்க உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருப்பதும் இங்கே பார்க்கும் போது தெரிகிறது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு இந்த திருவிழாவுக்காக சேதுபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி எனக்கு தெரியும். தொடர்ச்சியாக 3-4 மாதங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சிறந்த அளவில் நடத்தணும், ஏதாவது ஒரு நாளில் நடத்தணும்னு பல்வேறு சிரமங்களுக்கு இடையில கடந்த வாரம் நடத்துவதாக இருந்தது. திடீரென இன்னொரு நிகழ்வு இருந்துச்சு. அப்போ மாறி மாறி எப்படியாவது மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சிகள் ஏராளமான முயற்சி. அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு சில நேரங்களில் மனசுல ஒரு சின்ன சலிப்பு வரும். என்னடா நிறைய நம்மளும் பேசுறோம் சொல்றோம், ஆனாலும் நோய் கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்குது. அந்த நோய்களுக்கோடு நடக்கக்கூடிய போராட்டங்கள் வெகுஜன மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று ஒரு மனசுல ஒரு சின்ன அயற்சியும் சலிப்பும் வரும். ஆனால் இப்படியான முயற்சிகளை பார்க்கும் போது தளரவே வேண்டாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வேலைகள் செய்ய செய்ய அடுத்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். நிறைய தொடர்ந்து மருத்துவராகவும் பயிற்சி செய்து கொண்டு தமிழ்நாடு அரசுடைய திட்டக்குழுவில் நான் மருத்துவ விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பிலும் இருக்கிறதுனால நிறைய தரவுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய தரவுகளை, சான்றுகளை பார்க்கும் போது இங்கே நமக்கு சவால்களாக இருக்கக்கூடிய நோய்கள் எங்கேயாவது குறைகிறதா என்று பார்த்தா இல்லை, கூடிக்கொண்டே இருக்கிறது. சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்புன்னு நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம். நல்லா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவே ஒரு சர்க்கரை வியாதியினுடைய தலைமையிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகில் அதிக அளவில் சர்க்கரை வியாதி இருக்கிறது தமிழ்நாடு தாங்கிற, இந்தியா தாங்கிற புள்ளிவரெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சமீபமாக வந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இன்னும் பதக்கதைப்பா இருக்கிறது. என்னன்னா, புற்றுநோயிலும் நம்ம முதலிடம் வந்துட்டு, அதாவது ஒலிம்பிக்ல போய் ஓட்டத்திலையும் நீச்சல்லையும் முதலிடம் வந்தா பெருமையா இருக்கும். ஆனா நோய் கூட்டத்தில் முதலிடம் வரோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துல ஒரு பெரிய ஒரு ஆய்வு முடிவு வெளியாச்சு. இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்தியா முழுக்க நடந்த ஆய்வுகள், கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆய்வு. அந்த 11 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆய்வுல ஒரு மாநிலமாக அவர்கள் அந்த புள்ளிவிவரங்களை எடுத்திருக்காங்க. எங்க சர்க்கரை கூடுது, எங்க ரத்த கொதிப்பு கூடுது, எங்க அதிக உடல் எடை கூடியிருக்காங்க, எங்க இளம் வயதுல ரத்த கொதிப்பு சர்க்கரை கூடுது, எங்க தெரியாம இருக்காங்க, இன்னும் சரியா கணிக்காம எங்கெல்லாம் இருக்காங்க, அப்படிலாம் புள்ளிவிவரங்கள் எடுத்து அதிகரித்து வரக்கூடியதெல்லாம் சிகப்பு நிறத்துல பட்டியலிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரொம்ப கூடிட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்த இளஞ்சிவப்பாகவும், சற்றே கூடியிருக்கிறது அப்படிங்கிறத பழுப்பு நிறத்திலும் அந்த கிட்டத்தட்ட 40 பக்க அறிக்கை உலக அளவில் அது பகிரப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில அப்படி வண்ணத்தை வைத்து போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க ரத்த சிவப்பா இருக்கு. எல்லாத்துலையும் சர்க்கரை, ரத்த கொதிப்பு, எடை கூடுதல், இதய நோய் வருவதற்கான சாத்தியம் எல்லாத்திலையும் தமிழகம், அடுத்து கேரளா, சில இடங்கள்ல தமிழகம், சில இடத்துல கேரளா அப்படின்னு எண்ணிக்கையில. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல பஞ்சாப், மகாராஷ்டிரால கொஞ்சம் இடங்கள் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒண்ணு சிகப்பு இல்லைன்னா இளஞ்சிவப்பு தான். பழுப்பு நிறத்துல ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. நாங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல இந்த அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், திரிபுரா, ஜார்க்கண்ட் மாதிரியான பகுதிகள் எல்லாம் சர்க்கரை வியாதிலாம் வராதுங்க.
அங்க எல்லாம் உள்ள உணவு பழக்கத்துக்கும் அங்க இருக்கிற நடைப்பயிற்சிக்கும் அங்க மலைவாழ் இருக்கிறனால அங்கெல்லாம் அதிகம் வந்து இந்த வாழ்வியல் நோய்கள் வராது என்று படித்தோம், இல்லைன்னா மிக குறைவு என்று படித்தோம். ஆனா இப்ப அந்த இடத்துலையும் வந்து பெரிய அளவில் இந்த நீரிழிவு நோயினுடைய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. அப்ப என்ன அவங்க அவருடைய ஒட்டுமொத்த அறிக்கையினுடைய கடைசி முடிவாக அவர்கள் வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு மாநிலமும் முனைப்பாக இதை கட்டுப்படுத்தலைன்னா நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிக்கும் பிற்காலத்தில் இது ஒரு முட்டுக்கட்டையாக அமையும். ரொம்ப இளம் வயதிலேயே இதற்கான தீர்வுகளை நோக்கி அவர்கள் வாழ்க்கையை செதுக்கணும், உணவை செதுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒட்டுமொத்த அறிக்கையினுடைய முடிவு. ஆங்கிலத்துல கேட்ச் தம் யங், சிறு வயதிலிருந்து அவருடைய உணவு பழக்கம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. எப்படி செய்யணும், அப்படியான விஷயத்துக்கு என்ன ஒரு உழவர்களாக உளவு அமைப்பாக என்ன செய்ய வேண்டும் என்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 2-3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சேதுபதி அண்ணா வந்து இந்த தில்லைநாயகம் அரிசியினுடைய முடிவுகளை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் வந்து நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷன் ஆய்வு செய்து அறிவித்த ஒரு முடிவு. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அந்த முடிவை வந்து எடுத்து பார்த்துருப்பீங்க. அது என்னமோ ஒரு அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு ஆய்வகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டாக நினைக்க வேண்டாம். அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அதன் முழுவதும் அதில் போட்டிருக்கக்கூடிய 3 அட்டையை வச்சிருந்தோம். தோழர் மகேந்திரன் ஒரு அட்டை வச்சிருந்தாங்க, நான் ஒரு அட்டை வச்சிருந்தேன், பாமேன் ஒரு அட்டை வச்சிருந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அது வெறும் பார்ப்பதற்கு கூட வச்சிருக்காங்க பின்னாடி. அதுல வந்து வெறும் எண்ணிக்கைகளை போட்டிருக்க நம்பர்கள் என்ன இருக்க போதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அதில் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அவ்வளவு பெரிய செய்தி. முதல் விஷயம், பொதுவாக அரிசியை வந்து சற்று புறந்தள்ளுவதற்கும் அரிசியை சற்று ஓரமாக வைப்பதற்கும், குறிப்பாக வெள்ளை அரிசியை வெள்ளை இருக்க அரிசி மேல ஒரு அச்சத்தோடு பார்ப்பதற்கான முதல் காரணம், அதுல அதிக அளவுல கார்போஹைட்ரேட்டும் மற்ற சத்துக்கள் மிக குறைவாக இருப்பதுதான் அந்த அரிசி வெள்ளை அரிசி வேண்டாம் சொல்றது. உங்கள் தில்லைநாயகத்துல, உங்கள் தில்லைநாயகம் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்து நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. இந்த வையை கொடுத்த தில்லைநாயகத்துல புரதச்சத்து 7.16 இருக்கு. புரதச்சத்து குறைவா இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். நம்மளுடைய எதிர்பார்த்தல், அடிப்படை எதிர்பார்த்தல்ங்கிறது நம்ம புரதத்துல இருந்து தான் கிடைக்குது, நோய் எதிர்பார்த்தல். அந்த புரதச்சத்து பிற அரிசிகளை காட்டிலும் தில்லைநாயகத்துல கூட இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது, அதுல இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பான சத்துக்கள்ல முக்கியமானது ஃபீனாலிக் காம்பவுண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்பாங்க. அதாவது ஒரு நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நமக்கு காப்பாக இருக்கிறது. அது சர்க்கரை நோயா இருந்தாலும் சரி, புற்றுநோயா இருந்தாலும் சரி, அந்த உடலுக்கு காப்பு தரக்கூடிய, எதிர்பார்த்தல் தரக்கூடியது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால். அது உயர்ந்த அளவில் இந்த அரிசியில இருப்பதை கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர் பேசும்போது சொன்னாங்கல்ல, இதுதான் செந்நெல் என்று. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செந்நெல்ல ஏன் வந்து ரொம்ப உயர்ந்து பார்க்கிறோம், சிகப்பு நிறத்து அரிசியை ஏன் உயர்ந்து பார்க்கிறோம்னா, அந்த சிகப்பு நிறம், அந்த சிகப்பு நிறத்திற்காக இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் மண்புழுவும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொண்டு வந்து அந்த நெல்மணியில சேர்க்கிறதுக்கு அவை எவ்வளவு பயன்படும். அதனாலதான் இயற்கை வேளாண்மையை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது காரணம். நாமெல்லாம் இங்க உட்கார்றோம்னா நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஏராளமான நுண்ணுயிரிகள் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கு. அவை எல்லாத்தையும் பாதுகாப்பா பார்த்துக்கணும். நாங்கள் அடிக்கடி மருத்துவத்தில் சொல்லுவோம், இப்ப நம்ம உடலை பாதுகாக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உலகமும், இப்ப நான் நல்லா இருக்கிறேன், என் வந்து ஒழுங்கா பேச முடியுதா, நல்லா இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய இதயமோ என்னுடைய சிறுநீரகமோ என்னுடைய நுரையீரல் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. என் குடலுக்கு இருக்கக்கூடிய, என் குடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய, என்னாலும் பார்க்க முடியாத, யாராலும் பார்க்க முடியாத கோடான கோடி நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும். குடல்ல இருக்கிற நுண்ணுயிரி நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அதேதான் மண்ணுக்கும். மண்ணு நல்லா இருக்கணும்னா மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நல்லா இருக்கணும். அந்த நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா இயற்கை வேளாண்மை வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மாழ்வார் ஐயா முதல் கொண்டு, நெல்ஜெயராமன் முதல் கொண்டு, இன்றைக்கு பாமேன் ஐயா வரைக்கும் மீண்டும் மீண்டும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்துவதற்கு காரணம், அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த சிகப்பு நிறத்தை அந்த நெல்லுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அந்த சிகப்பு நிறத்தில் அப்படி என்ன இருக்கு? ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். மருத்துவ துறைப்படி எந்த
சிவப்பு நிறம் அதிகமா இருக்கோ அந்த சிகப்பு நிறத்துல அந்த நிறத்துக்கு காரணம் லைகோபீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த லைகோபீன்கள் நிறைய இருந்தா அது வந்து புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடியது. லைகோபீன்கள் எதுல நிறைய இருக்கு உங்களுக்கு கண்ணமலை டக்குன்னு தோன்றது என்ன? தக்காளி பழம். தக்காளி பழத்தினுடைய மேல் தொலி இல்லையா, அந்த சிகப்பு நிறம், அந்த சிவந்த நிறம் உள்ள அந்த தக்காளி பழத்துல தொலியில இருந்துதான் மேலை நாட்டுக்காரன் வந்து இந்த லைகோபீன்களை பிரித்து எடுக்கிறாங்க. அதே மாதிரியான சிகப்பு நிற அந்த லைகோபீன் சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது இந்த சென்னலான தில்லை நாயகத்தினுடைய அரிசியில். அதான் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க. அப்ப அவ்வளவு உயர்வான அந்த லைகோபீன் உள்ள சத்தை நம்ம தினம் நம்ம சாப்பாடுல அது எப்படி வேணாலும் அது இட்லியாகவோ தோசையாகவோ சோறாகவோ புட்டாகவோ பொங்கலாகவோ நாம் எடுக்க எடுக்க இந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள தினம் சேரும் போது இது மாதிரி நோய்கள் வராமல் தடுப்பதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா புற்றுநோய்கள்லாம் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வந்து கல்லூரி காலத்துல படிக்கும் போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னா அன்னைக்கு நாங்க 30 வருஷம் முன்னாடி எழுதின பதில் என்ன அப்படின்னா, பால் ஊட்டாத தாய்ப்பால் ஊட்டாத ஒருவேளை திருமணம் செய்யாமல் தாய்ப்பால் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னா படிச்சோம். nuns and non-lactating mothers அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. திருமணம் பண்ணாம போனவங்க இல்ல தாய்ப்பால் கொடுக்காமல் போன பெண்களுக்கு வரும்னு. இங்க உங்க இந்த புறவழிச்சாலையில இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. மிகப்பெரிய மருத்துவமனைகளா வரிசையா இருக்கு வேலம்மாள் எல்லாம். அங்க எல்லாம் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரின்னு. அதையெல்லாம் தொகுத்து வருஷம் ஒரு அறிக்கை விடுவாங்க. பிப்ரவரி மாதத்துல தேசிய புற்றுநோய் தினத்துல ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டு வெளியான அறிக்கை முதற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி வயதான பெண்களுக்கோ இல்ல பாலூட்டாத பெண்களுக்கோ எல்லாம் இப்ப வர்றதில்லை. 30 வயதான 35 வயதான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது. என்னாச்சு 30 வருஷத்துல ஏன் மாறிச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய மாசுகள், நம்ம உணவுல சேரக்கூடிய குப்பை உணவுகள், அப்புறம் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி நோய் கூட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கு. அப்ப அப்படியான நோய்கள் நம்முடைய எதிர்காலத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா சிறு வயதுல இருந்தே நம் வீட்டு குழந்தைகளுக்கு காப்பு கொடுக்கக்கூடிய, இந்த மாதிரி புற்றுநோய்கள் வருவதற்கான காப்பை தரக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். அப்படியான உணவுகள்ல மிக மிக முக்கியமானதாக இந்த வைகை மண் கொடுத்த, சிவகங்கை மண்டலம் கொடுத்த தில்லை நாயகம் உயர்ந்து வந்திருக்கிறது. எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு புது ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டு நிறுவனங்களோ இல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பன்னாட்டு நிறுவனம் கொண்டு வர்ற ப்ராடக்டை கொண்டாடி அதை அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா இவ்வளவு சிறப்பான ஒரு தில்லை நாயகத்தை நம்ம எங்க கொண்டாடணும்? ஆனால் கொண்டாடுவதற்கான காலம் இருக்கிறது. இதில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தி இதை எப்படி நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம், இது என்ன மாதிரி கொண்டு வரலாம், நாம் எல்லோரும் சேர்ந்து அதை இன்னும் பயணிக்கு நிறைய அளவில் மக்களுக்கு கொண்டு வரும்போது அது பேசப்படும். நீங்கள் அதனால இது மாதிரி ஒரு மரபு அரிசிகளினுடைய முக்கியத்துவம் இப்படியானதான். கருப்பு கவுனியை ஏன் கொண்டாடுறோம்னா, அந்த கருப்பு கவுனியினுடைய கருமை நிறம் தான். அந்த கருமை நிறம் உள்ள சத்துல இதுல எப்படி லைகோபீன் அப்படின்னு சொல்றோமோ, அந்த கவுனியில வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற அதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கு. அதனாலதான் அந்த கருமை நிறம் இருக்கிறது. இது அது மாதிரி கொய்யா பழத்துல எதுக்காக சிவப்பு கொய்யா தேடுறோம்? அந்த சிவப்பு கொய்யால அந்த லைகோபீன் ஒட்டி இருக்கு அந்த சிவப்பு நிறத்துல. அதே மாதிரி பப்பாளியில இருக்கு, செங்கீரை தண்டுல இருக்கு, மாதுளை பழத்துல இருக்கக்கூடிய அந்த சிவந்த மாதுளையின் முத்துக்கள்ல இருக்கு. அதனாலதான் நண்பர்களே, நாம் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் இந்த சிவப்பு நிறமி சத்துள்ள உணவுகளை ஏதாவது ஒரு பங்குல உணவுல எடுத்துக்கொண்டே இருக்கணும். நம்மளுடைய தோழர் இன்னைக்கு வரல, வெங்கடேசன் சார் இன்னைக்கு வர முடியாம போச்சு. அவர் வந்து வேள்பாரிங்கிற அவர் எழுதின நாவல்ல கபிலர் சொல்வதாக நாவல் பழத்தை பற்றி எழுதியிருப்பார். அதுல பல வகை நாவல்களை பற்றி எழுதியிருப்பார். நம்ம மற்ற பழங்களை எல்லாம் கொண்டாடுற அந்த ஊர்ல வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆரஞ்சுகள், டென்னிஸ் பால் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல விளையிற நாவல், அந்த நாவல் சாப்பிட்ட உடனே அந்த நாவல் சாப்பிட்ட நாவை பார்த்தால் நமக்கு தெரியும், அதுல
அந்த கருநீல நிறம் இந்த ஆந்தோசைனின் தான். அப்படி நம்ம இயற்கையில நமக்கென படைத்து வரக்கூடிய நிறமி சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிற நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சர்க்கரையை ரொம்ப கவனமா கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த துறை மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நவீன மருத்துவமோ இல்ல சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யோக சிகிச்சையோ இயற்கை மருத்துவமோ எந்த துறை மரபு மருத்துவ சிகிச்சையா இருந்தாலும் அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோமா என்பதை கவனமா பார்த்துக் கொள்ளணும். HbA1c என்று சொல்வார்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஆவரேஜை பார்க்கும்போது நவீன மருத்துவம் 6.2 6.3 மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்கள் இப்பொழுது சொல்றோம் அட்லீஸ்ட் ஒரு 7க்குள்ளையாவது வைத்துக் கொள்ளணும். அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய சர்க்கரையின் அளவு 7க்குள்ளையாவது இருக்கணும். பெரியவங்க 7க்குள்ளையாவது இருக்கணும். இளம் வயதில் இருக்கவங்க 6.5 வைத்துக் கொள்ளணும்னு சொல்றோம். எதற்காக திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை முதல் 10 ஆண்டுகள்ல எந்த உடல்ல எதையும் காட்டாது. நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் உடம்பு ஒன்றும் இல்லை. இந்த டாக்டர்கள் தான் மாத்தி மாத்தி மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, தேவையெல்லாம் மருந்துக்காக நினைப்பீங்க. ஆனா முதல் 10 ஆண்டுகள்ல எந்த உடல் மாற்றமும் தெரியாது. 2வது 10வது ஆண்டுகள் இருக்கு இல்லையா, சர்க்கரை 35 வயசுல ஆரம்பிக்குதுன்னா 45 வரைக்கும் அவங்க கொஞ்சம் கூட குறைய இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாது. ஆனா 45ல இருந்து 55க்குள்ள நல்ல உடல் வெளிவதையும் உடலில் அயற்சியையும் சிறு சிறு நோய்கள் எட்டி பார்க்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா 55 வயதுக்கு மேல வரும்போது 30% கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரக நோயோ இல்லை என்றால் மாரடைப்போ இல்லை என்றால் ஏதாவது ஒரு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியமோ மிக மிக அதிகம். இந்தியாவில் பெரிய அளவில் சிறுநீரக நோய் வருவதற்கு காரணமோ இந்தியா மறுபடியும் புற்றுநோயில் தலைத்துவ மேல வந்துட்டு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் சர்க்கரை கட்டுப்பாடாம இல்லாமல் இருப்பதற்கு தான். அப்போ அதை கட்டுப்படுத்தணும்னா மருந்துகளுடைய பங்கு, அது எந்த துறை மருத்துவமா இருந்தாலும் 30-40% தான் மருந்தால கட்டுப்படுத்த முடியும். மீதி எல்லாம் உணவு தான். அந்த உணவு எப்படியா இருக்கணும்? அந்த உணவு கண்டிப்பா வெள்ளை சர்க்கரை வெள்ளை அரிசியை குறைத்து தான், வெள்ளை அரிசி அளவை குறைக்கணும். அதுக்கு மாற்று எடுக்கும் போது சிவப்பு கலர் அரிசி, கருப்பு கலர் அரிசி, பழுப்பு நிறத்தில் உள்ள அரிசி, மரபு அரிசி, வெள்ளை அரிசினா மரபு அரிசிகளாக அந்த தூய மல்லி சம்பா மாதிரி மரபு அரிசிகளை நம்ம சோற்றுக்கும் நம்மளுடைய இட்லி தோசைக்கும் பயன்படுத்தணும். நிறைய நேரத்துல என்னை சின்ன பசங்க எல்லாம் கிண்டலா சொல்லுவாங்க, வெள்ளை கலர் இந்த தோசைக்கு இட்லியும் அழுக்கு கலர்ல ஆக்கிட்டாங்க, அழுக்கு தோசையும் அழுக்கு இட்லியுமா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்வார்கள். நம்ம எல்லாம் மனசுல நினைச்சிருக்கோம் கருப்புனாலே அழுக்கு அப்படின்னு. அது கிடையாது. அது இந்த சமூகம் நம்ம மேல ஒரு தவறுதலா அதை அழுக்கு அழுக்குன்னு சொல்லி நம்மளை எது கருப்போ அதுதான் சிறப்பு. கருமையாக இருப்பதும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் மிக சிறப்பு. அப்படி உளுந்துல தொலியோட இருக்கும் போது அந்த உளுந்தினுடைய முழு பயன், நல்ல தொலியோட இருக்கிற உளுந்து முழு உளுந்தா போட்டு நல்ல தூயமல்லி சம்பாவோ இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை தில்லை நாகமோ போட்டு ஒரு இட்லி அவிச்சா அது ஒரு செம்மை நிறத்திலேயோ ஒரு சாம்பல் நிறத்திலேயோ தான் அந்த இட்லி இருக்கும், வெள்ளை நிறத்துல இருக்காது. அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி மிகச் சிறப்பு. அப்படி இருக்கிறது புட்டாக செய்தாலும் சரி, சோறாக செய்தாலும் சரி, அந்த நிறமிச்சத்து உள்ள அரிசியும் உளுந்தையும் எடுத்துக்கிறது தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். இப்ப சர்க்கரை கட்டுப்படணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேகமாக அது ரத்தத்தில் சேரக்கூடாது. இப்ப வெள்ளை விளையர்னு நல்ல பொன்னி அரிசி இருக்குன்னு வச்சுக்குவோம், சோனா முசிறி பொன்னி நல்ல பாயில் ரைஸா பார்க்கறதுக்கு அப்படியே வெந்நீர முத்துக்களாக இருக்குன்னா, அந்த சோறை எடுத்து நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா படு வேகமா அதுல உள்ள குளுக்கோஸ் ரத்தத்துல ஏறிடும். அது எந்த அளவு வேகமா ஏறுங்கிறதுக்கு நவீன அறிவியல் ஒரு அலகு சொல்றாங்க, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பேரு. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதெல்லாம் 75-80. தில்லைநாயகத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெள்ளை அரிசி 72ல இருக்காங்க. தில்லைநாயகத்தில் எனக்கு கொடுத்த அறிக்கையில் நான் பார்த்தேன் 55 தான் இருக்கு. அது எவ்வளவு நல்லது. மெதுவா அந்த சர்க்கரையை அது உடம்புக்குள்ள செய்யுது. அதாவது ஹை கிளைசிமிக், மீடியம் கிளைசிமிக், லோ கிளைசிமிக். லோ கிளைசிமிக்னா கீரை. நீங்க கீரை கீரையும் குளுக்கோஸ் சத்து தான், அதுல இருக்கிறது பூராமே ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஆனா அது வேகமா ரத்தத்துல சேராது.
அதுக்கு சிறுகுடல் வரைக்கும் அது பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தான். அதனாலதான் கீரையை ராத்திரி சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. கீரையை தயிர் சோறோட சேர்த்து சாப்பிடாதன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. எதுக்கு காரணம்னா அது கீரை லேசில அப்சார்ப் ஆகாது. பல பெரியவர்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஒத்துக்காது, வேதியாக அப்படியே வந்துடும், எனக்கு பிடிக்காதுப்பாங்க. அகத்திக்கீரை பெரியவங்களுக்கு பல பேருக்கு ஒத்துக்காது. காரணம் அதில் உள்ள நார் சத்துக்கள் வேகமா அப்சார்ப் ஆகாது. ஆனா இளைஞர்களுக்கு 25 இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அப்படி மெதுவா அப்சார்ப் ஆகிற உணவு தான் வேணும். அப்போ லோ கிளைசிமிக் அப்படின்னா அது கீரை மாதிரியான உணவு. மீடியம் கிளைசிமிக் தான் உங்களுடைய தில்லை நாயகம். தில்லை நாயகம் ஒரு 55 இருக்குங்கிறப்ப அதை மீடியம் கிளைசிமிக் அப்படின்னு சொல்லலாம். ஹை கிளைசிமிக்னா 75க்கு மேல. இப்போ வெள்ளை அரிசி எல்லாம் 70க்கு மேல இருக்கு. இது 55 கூட எல்லாரும் போய் ஃபேக்டரியில தயார் பண்ணாங்க. இந்த மண் தயாரித்து கொடுத்திருக்கிறது. இந்த கீழடி, வைகை, சிவகங்கை மண் வந்து இந்த தில்லை நாயகத்தை நமக்கு கொடுத்திருக்கு. அதற்கு நீங்கள் எல்லாம் உழைத்திருக்கீங்க. அப்படியான அரிசியை நம்ம போற்றி பாதுகாக்கணும். நம்முடைய அன்றாட உணவுகள்ல இதை எடுத்துக்கொண்டு செல்லும் போது மட்டும்தான் மீடியம் பிளேஸா அந்த உணவு, அந்த சர்க்கரை உருவாகும் போது நமக்கு சர்க்கரை வியாதி அதிகரிக்காமல் நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம ஒரு ஆவார கஷாயம் குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம கசப்பான ஒரு பாகக்காயோ கோவக்காயோ எடுத்துக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து இந்த அரிசியை வந்து சோற்றுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா சர்க்கரை அதிகரிக்காமல். ஏன் அது மாதிரி அதிகமா கொடுக்கக்கூடாதுன்னா வேகமாக அந்த சர்க்கரை ரத்தத்தில் கலக்க கலக்க அது சிறுநீரகத்தையும் இதயத்தையும் பாதிக்கும். மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் அப்படிம்பாங்க. அந்த மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் வந்து ஹை கிளைசிமிக் உணவுகள் கொடுக்கும். ஆனா மீடியம் கிளைசிமிக் உணவுகளோ லோ கிளைசிமிக் உணவுகளோ அது மாதிரியான ஒரு கெடுதலை நமக்கு தராது. ஸோ இப்படி ஒரு பல நல்ல நல்ல கூறுகளை நமக்குள்ள வைத்திருந்து நமக்கு கொடுப்பதற்கு இந்த அரிசியில் அவ்வளவு நல்ல சத்துக்கள் இருக்கிறது. அவற்றை நம்மளுடைய உணவுல நாம பின்பற்றணும். நம்ம பின்பற்றி எங்க வீட்டுல நான் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சக்கரை கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் எடுக்கிறதுனால உடல் உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா உலகம் உங்களை திருப்பிப்பார். இதனால இந்த தில்லை நாயகம் வந்து பல இடங்கள்ல கிடைக்க இயற்கை விவசாயிகள் இதை சந்தைப்படுத்த ஆரம்பிக்கும் போது சந்தையில் மற்ற இடங்கள் எடுக்க அதனுடைய பயனாளிகள் பேச ஆரம்பிப்பாங்க. பல ஆய்வுகள், நானும் மனசுல நினைச்சிருக்கிறேன்னா இப்படியான அரிசிகளை ஆய்வுகளுக்கும் எடுத்து செல்லணும். நிறைய மருத்துவமனைகள்ல பல நோயாளிகள் என்ன உணவுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பாங்க. அவர்கள்ட்ட இதை கொடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப அவர்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சான்றுகள் இன்னும் இது மாதிரியான சான்றுகளை வலுப்படுத்துவதற்கு உதவியா இருக்கு. நண்பர்களே, நாம வந்து நீங்க செய்யற விஷயம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மருத்துவ வேலையை நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவ ஆய்வுகளை செய்றீங்க. அதுல நீங்க ஒருத்தர் வந்து தில்லை நாயகத்தை அதிகமாக உற்பத்தி செய்ததுக்காக அவார்டு வாங்கினாங்க. அடுத்த தடவை பல விவசாயிகள் இந்த இடத்த நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா செய்திருக்கோம், இது பெரிய அளவில் சந்தைப்படணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நீங்கள் வரும்போது அது வெறும் சந்தையாக மட்டுமல்லாமல் பல மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் பயனுள்ள ஒரு விஷயமாக போய் சேரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயமா இருக்குதுன்னா, ஒரு 75 வயது 80 வயதுல ஒரு நோய் வந்தா ஒரு 10 வருஷம் போராடி முதுமை என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதுல இருக்கக்கூடிய நோயையோ நம்ம நடக்க முடியாம இருந்தது இல்ல நமக்கு பலகீனமா ஆச்சுன்னா அதை ஓரளவுக்கு மனசு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு சிக்கலே எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில இனிமேல் அடுத்த கட்டம் நகரலாம் நினைக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த நோய் கூட்டங்கள் கூடுது. ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. அவர்களால் தான் வீட்டில் மாற்றம் கொடுக்க முடியும், அவர்களால் தான் நாட்டில் மாற்றம் கொடுக்க முடியும், அவர்களால் தான் சமூகத்தில் மாற்றம் கொடுக்க முடியும். ஆனா அந்த சமுதாயம் நோய் கூட்டத்துக்குள்ள சிக்கிறது வந்து எவ்வளவு சிக்கலான விஷயம் யோசிப்பாங்க. அப்ப அந்த சமுதாயம் மாறணும்னா மொத்தமா அவர்கள் உணவில் முழு கவனம் எடுத்துக்கொள்ளணும். சூழல் அதுக்கேற்ற, அவர்கள் நல்ல ஆரோக்கியமா வாழ்வதற்கேற்ற ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கணும். அப்ப அதற்கு நம்ம இன்றைய தலைமுறை நாம் அதற்கு வேலை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும். நான் வந்து ஒரு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன். நான் நிறைய என்னுடைய கூட்டங்கள்ல இதை சொல்லியிருக்கேன். நானும் ஒரு உங்களை போல ஒரு அந்த பேச்சை கேட்பதற்காக கீழே உட்கார்ந்துருக்கேன். ஒரு பெரிய அம்மா ஒருத்தாங்க, ஒரு புற்றுநோய்க்கு ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கவங்க பவர் பாயிண்ட் போட்டு பேசுறாங்க. அவங்க பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை நீங்க நல்ல கவனமா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்தை மொத்த
கூட்டத்தையும் பார்த்தா எல்லாரும் 45-50 வயதை உடையவங்களா இருக்காங்க. நிறைய மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, நோய்க்கு அறுவை செஞ்சவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 500 பேருக்கு மேல இருக்கக்கூடிய அரங்கு. அந்த கூட்டத்தை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை. எவ்வளவு வலிக்கும் பாருங்க. நமக்கு வயதாகி நம்ம 60, நீங்கெல்லாம் 70-80 போயிடுவீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க 20 வயசு 25 வயசுல இருக்கிறவங்க உங்களுடைய முதுமை காலம் முடிவு பண்ண, நீங்க முதுமையரா இருக்கும் போதே அவர்கள் நோய்வாய்ப்படுவதை அருகிலிருந்து பார்க்க போறீங்க. அது சும்மா ஒரு பயப்படுத்துறதுக்காக சொன்னதில்லை. நான் மருத்துவமனையில பார்க்கிறேன், 65 வயது 70 வயதுல ஒருத்தர் 40 வயதுல உள்ள தன் பையனை கூட்டு வர்றார். சார், சக்கரை கட்டுப்படாம சிறுநீரகம் பாதிப்பு ஆயிருக்கு, சிறுநீரகத்தை மாற்றணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நடப்பதற்கு கால் முட்டெல்லாம் தேய்ந்து ஒரு மூட்டுகளை வந்து சரியா நடக்க முடியாதனால ஒரு கையில ஒரு ஸ்டிக்கை வச்சு குடிச்சிட்டு வர்ற மூதாட்டி அம்மா வந்து தன்னுடைய 35 வயதில் உள்ள பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய்க்கு கூட்டு வராங்க. இதெல்லாம் என்னுடைய மருத்துவங்களுக்கு கண்ணால பார்க்கிறோம். அந்த அம்மா பாட்டி நல்லா இருக்காங்க, அந்த தாத்தா நல்லா இருக்காரு. ஆனா அந்த பிள்ளை 35 வயது 40 வயதுல மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற காட்சியை கண்ணால பார்க்கிறோம். அப்ப இவற்றுக்கெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் புதுசா வேக்சின் வருது. கோவிடுக்கு சொன்னாங்க, வேக்சின் வருது. ஆனா புற்றுநோய்க்கோ இல்ல சர்க்கரை நோய்க்கோ ரத்த கொதிப்புக்கோ இனிமேல் ஒரு மாத்திரையை போட்டுட்டா இல்லைன்னா ஒரு வேக்சினை போட்டா திரும்ப வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வாழ்வியல் நோய்கள். அப்ப அந்த வாழ்வியல் நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய கடமையா இருக்கணும். அப்ப அதுக்கு தினம் நம்ம சாப்பிடுற உணவு என்ன, தினம் நீ எதை எடுத்து சாப்பிடுற, ஒவ்வொரு நாள் சாப்பிடுற உணவிலும் அது அக்கறையா இருக்கணும். காலை உணவா எல்லாரும் பாலை குடிச்சிட்டு இல்ல டீயை குடிச்சிட்டு எல்லாம் டீ குடிக்கிறோங்கிறாங்க. டீ நல்ல உணவு தான். டீ தேயிலைங்கிறது வந்து உலகம் முழுக்க அது ஒரு நல்ல தேயிலை வந்து ஒரு கஷாயம், சீனர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான மருந்து. ஆனா டீனா எப்படி குடிக்கணும்? காலையில நல்ல தேயிலை 2 ஸ்பூன் கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 நிமிடத்துக்கு அப்புறம் வடிகட்டி அதை குடிச்சா அதுதான் டீ, அதுதான் தேநீர். நம்ம எல்லாம் குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேயிலை பால் பாயாசம். அதான் குடிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பால்ல சர்க்கரை போட்டு தேயிலை போட்டு தேயிலை பால் பாயாசம் குடிச்சிட்டு நான் டீ குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன். அதை வேற பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பாக்குறேன், காலங்காத்தால தேயிலை பால் பாயாசமும் 2 வடையும் சாப்பிடுறாங்க. எனக்கு ஒரு நண்பர் வந்தாரு, ரொம்ப மிக மூத்த நண்பர், எங்களுடைய பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. அவர் சொல்றாரு, அந்த ஊர்ல 6 லட்சம் வடை விக்குதுங்கிறாரு. நெஞ்சு வலிச்சிருக்கு எனக்கு. இந்த ஊர்ல சிறிய ஊர்ல அவர் சும்மா விளையாட்டு இல்லைங்க, ஒரு 30,000-40,000 முன்ன இருக்கும். ஆனா 6 லட்சம் வடை அந்த சின்ன ஊர்ல விக்குது. கூட இவ்வளவு டீ குடிக்கிறாங்க எல்லாரும். அப்படின்னா என்ன நடக்குது? காலங்காத்தால வந்து வேலைக்கு போகும்போது ஒரு கப்பு ஒரு நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல இந்த தேயிலை பால் பாயசத்தை குடிச்சிட்டு 2 வடையை சாப்பிட்டு போனா அப்புறம் ஏன் வியாதி வராது? ஒரு காலத்துல நம்ம வந்து வெறும் நீராகாரம் குடிச்சிட்டு போனோம். அந்த நீராகாரம் வந்து சோறை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில அதை நல்லா பெசரி அதுல கொஞ்சம் ஓர் விட்டு குடிச்சோம். அப்படி குடிக்கும் போது உடல்ல அது ஒரு ப்ரோபயாட்டிக் கொடுத்துச்சு, உடல்ல நல்லது செய்யற பாக்டீரியாக்கள் நிறைய கொடுத்துச்சு, உடலை குளிர்ப்பிச்சுது, அப்புறம் அதோட சேர்ந்து ஆரோக்கியம் கொடுத்தது. இல்ல சார், எனக்கு காலையில அதை குடிக்க முடியாது, தேநீர் தான் வேணும்னா ஒரு ஆவார பூவை போட்டு அந்த தேநீரை குடிக்கலாம். அந்த ஆவாரை தேநீர் வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இல்ல சுக்கும் மல்லியும் சுக்கும் கொத்தமல்லியும் போட்டு சுக்கு மல்லி காப்பியாக குடிக்கலாம். இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு அந்த காப்பி குடிக்கலாம். கரிசலாங்கண்ணி கிடைக்குன்னா அந்த கரிசாலை கஷாயத்தை குடிக்கலாம். அப்படி காலை கஷாயம் இருக்கணும். காலையில அது மாதிரி எடுத்தோம்னா அதுல வந்து உடலுக்கு உற்சாகம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த வெறும் அந்த தேயிலை பால் பாயசம் குடிச்சாதான் உற்சாகம். அப்படி கிடையாது. நீங்க எதை உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூவையோ ரோஜா இதழையோ ஆவார பூவையோ ஒரு சுக்குமல்லியோ போட்டு ஒரு தேநீர் குடித்து பாருங்கள், அது எவ்வளவு உடல்நலத்துக்கு நல்லது. கரிசலாங்கண்ணியை டீ போட்டு குடிச்சோம்னா கரிசலாங்கண்ணி அவ்வளவு சிறப்பானது. சளியை போக்குறதுக்கு, நெஞ்சில சளி உறைந்திருந்தால் குழந்தை பருவத்துல அது ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி அவ்வளவு சிறப்பு. அப்ப அப்படியான தேநீரை நம்ம கொடுத்து பழகணும். பழங்கள் சாப்பிடும் போது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பப்பாளியோ மாதுளையோ நெல்லிக்காயோ நாவல் பழமோ அது சிறப்பு. வாழைப்பழம் இருக்கிறதுல ஆக சிறப்பு. சர்க்கரை நோயாளிகள் தான் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். மற்ற எல்லா சிறு பிள்ளைகளும் தினசரி காலையில் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உணவுகளை நம்ம வந்து நம் பழக்க வழக்கத்தை குழந்தை பருவத்திலிருந்தே நாம் கொண்டு வர வேண்டும். ரொம்ப முக்கியம்.
கண்டுபிடிப்புகள் என்றால் அது பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய கூடத்திலிருந்து பல கோடி பணத்தை போட்டு ஒரு மிக பொருள் அதிகமா உள்ள ஒரு மருந்தையோ இல்லை என்றால் ஒரு மூலக்கூறையோ கண்டுபிடிப்பது மட்டும்தான் கண்டுபிடிப்பது இல்லை. இப்படியான உடல் நலத்துக்கு ஆக சிறப்பாக பயன்படும் என்று ஒரு பரிசோதனை சீட்டோடு வந்திருக்கிற தில்லைநாயகம் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான். அப்ப அதை நம்ம வந்து நிறைய இடத்துக்கு எடுத்துட்டு போனோம், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதில் இன்னும் என்னென்ன ஆய்வுகள் இடையில நிறைய அடிப்படை ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க. இதை தாண்டி இது எப்படியெல்லாம் பயனாகும் என்பதை நோயர்களிடம் கொடுத்து பார்த்து, சாமானியர்களிடம் கொடுத்து பார்த்து எளிய முறையில் ஆய்வு செய்யலாம். நிச்சயமா சேதுபதி போன்றவர்கள் நிறைய முனைப்போடு இதெல்லாம் நாங்க நிறைய எடுத்து வரோம். அவர்கிட்ட பேசும்போது சொல்லிட்டே இருந்தார், நாங்க இப்படி ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கிறோம், இதை நிறைய பரவலாக்கணும், நிறைய மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம், இது மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் எடுத்து சென்று ஒரு சிறந்த அரிசியை இந்த வைகை மண் உலகத்திலே தமிழ் ஒரு ஆதிக்குடி என்பதை எப்படி கீழடி உயர் உசத்தி சொல்லியதோ அதுபோல் தில்லைநாயகம் உசத்தி சொல்லும்